முன்னாள் பெட்ரோலிய அமைச்சர் அனுர பிரியதர்ஷனயாப்ப அவரது மனைவி உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். 2014ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வெள்ள நிவாரணம் வழங்குவதாக கூறி இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு சொந்தமான 6.1 மில்லியன் ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள தொகையை சட்டவிரோதமாக செலவழித்து அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு கொழும்பு மேலதிக நீதவான் லியான் வருசவிதான முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிரதிவாதிகள் மீது கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திற்கு அறிவித்தது. அதன்படி அழைப்பாணை விடுவிக்கப்படும் போது பிரதிவாதிகள் மேல் நீதிமன்றத்தில் முன்னிலையாக வேண்டும் என நீதவான் உத்தரவிட்டார். பின்னர் வழக்கு நடவடிக்கைகளை நிறைவு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது.